நிலை. ஒரு வருடத்தில் 6 பருவங்கள், ஒரு நாளில் 6 பொழுதுகள் என்று இயற்கை அட்டவணையோடு வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். அவர்களுக்கு சூரியன் வெறும் வெப்பமல்ல, பகவான், உயிர் காதலன். பொங்கல் என்ற 4 நாள் திருவிழா இட்செல்ஃப் சூரியனுக்கான நன்றி கடன் செலுத்தும் விழா. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி விவசாயமும் வெயிலும் வாழ்வும் ஒன்றே என்பதை நினைவூட்டுகிறது. சங்க இலக்கியங்களில் சூரியனுக்கு 100 பெயர்கள். குறுந்தொகை, அகநானூறு, பட்டினப்பாலை அனைத்தும் இயற்கையை வழிபட்ட தமிழரின் உயரத்தை சொல்கின்றன. ஆனால் இன்று மரத்தை கடவுளாக வணங்கிய நாம் அதே மரத்தை வெட்டுகிறோம். ஐம்பூதங்களையும் போற்றி நாம் அவற்றையே அழிக்கிறோம். நிழலின் அருமை வெயிலில் தெரியும். இது வெறும் பழமொழி அல்ல, வாழ்க்கை பாடம். கஷ்டம் வந்தால்தான் சுகத்தின் மதிப்பு புரியும். வெயிலை கர் செய்யாமல் சொல்யூஷன் பேச வேண்டும். 10 மணி முதல் 4 மணி வரை வெளியே செல்லாமல் இருங்கள். பருத்தி உடை அணியுங்கள். வெந்தய தண்ணீர், பழைய சாதம், கம்பங்கூழ், பானகம், நன்னாரி, நம் பாரம்பரியமே நம் மருந்து. விவேக் சார் சொன்னது போல, ஒரு மரம் நட்டால் 1000 நிழல் பிறக்கும். இனி நாம் இயற்கையை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், ஒவ்வொரு பருவத்தையும் வரவேற்போம். வெயில் எரிப்பதற்காக வரவில்லை, விழிப்பதற்காக வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். இப்போது பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். முதல்ல ஆண்ட்ராய்ட் உங்களுடைய பின்னூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அனைவருக்கும் நற்புலரியின் காலை வணக்கம். சார் ஆடிபிளா இருக்கா? நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆடிபிளா இருக்கு. ரொம்ப யார்? ஓகே ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. அம்மா ரொம்ப கலக்கிருக்கீங்கம்மா. வார்த்தையே இல்லை. பிகாஸ் இன்னைக்கு வந்து மே தினம், உழைப்பாளர் தினம்ன்றதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் வந்து கோமதி அம்மா தான். ஏன்னா அவங்க வந்து உழைப்புக்கே பிறந்தவங்க. உழைப்பு கோமத்தியமா, கோமத்தியமா உழைப்பு. அந்த அளவுக்கு வந்து ஒரு டிசிப்ளினோட, ஒரு எனர்ஜெட்டிக்கா, என்ஜாயபிளா அந்த உழைப்பு பார்க்கும்போது, ஓ இப்படி 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 ரசிச்சு உழைக்கிறத பார்த்தா நம்மளுக்கே உழைக்கணுன்ற ஆர்வம் வந்துடும். உழைக்காதவர்களுக்கும் உழைக்கணும்னு ஆர்வம் வரும். ஸ்டில் நவ் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. எந்த டயர்டும் இருக்காது. அதை வெளிக்காட்டுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏஜ் வைஸ் இருக்கிறதே தெரியாது. இவங்க எல்லாமே இப்படி இருக்கும்போது நம்மலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான்ன்றத அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த உழைப்புல காட்டின சின்சியாரிட்டிக்கு கரெக்டா இன்னைக்கு பேசினது ஆப்டா இருந்ததுமா. உங்களோட ஸ்பீச் வந்து இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டா, எப்பயுமே எக்ஸலண்ட்டு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ், அப்படி டெலிஷியஸ் ஃபுட் எடுத்தா எப்படி இருக்கும், சுவையான சாப்பாடு எல்லாமே இருக்கும்ல, அது மாதிரி அந்த கிளைமேட்லேருந்து, சீசன்லேருந்து, கர்ணரை பற்றி சொன்னதுலேருந்து, அப்புறம் சன்னை பற்றின பெனிஃபிட்ஸு, கோயில் இப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போனீங்க. அதெல்லாம் நிறைய கண்டென்ட்டோட, பாட்டோட ரொம்ப அற்புதமாக இருந்தது. இங்கே வந்து அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, இப்போ இதை சொன்னது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யணும் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து அவங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணுவோம். என்னோட அம்மா அவங்க அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ க்ளோஸ். 1 இயர் தான் பழகியிருக்கோம். பட் வந்து பூர்வ ஜென்மத்தில் உள்ள தொடர்பு தான் இப்போ பூர்வ ஜென்மத்தில் அம்மாவாக இருந்தது இப்போ கண்டினியூ ஆகுதுன்னு தான் சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா மாதிரி எல்லாருக்கும் தெரியும். பட் எனக்கு வந்து அஸ் அ ஹியூமனாக இப்படி தான் இருக்கணும், அழகாக வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தாய். அவங்க ஃபேமிலியில் கூட சரி, 30 வருஷ காலம் ஃபேமிலி, அப்புறம் ஆசிரியர் பணி, அப்புறம் குழந்தை வளர்த்ததாக இருக்கட்டும், அவங்க பாலா பிரதர், அப்படியே எல்லாமே வந்து ஒரு அழகாக இருக்கும். அதை பார்த்து நம்ம வளர்ந்தா கூட நல்லா வளர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப லேட்டாக பார்த்தோன்றதை விட அந்த லேட்டாக பார்த்ததுக்கான ஒரு இதுவே தெரியாத அளவுக்கு அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் நிறைய எடுத்துருக்க போகுது. பட் அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ இருக்கும். அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது இந்த பேச்சு மாதிரி தான் நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த பேச்சில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு, இந்த வார்த்தையில் எவ்வளோ ஜாலங்கள் இருக்கோ, அதே மாதிரி ரியாலிட்டிலேயே அவங்க கிட்ட இருக்கும். அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி, சிங்கப்பெண், எல்லாத்துக்கும் அவங்க ஆப்டான ஒரு விஷயம். ஏன்னா நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா என்சைக்ளோபீடியா அவங்க. ஏதாவது என்ன வாட் எவர் இட் இஸ், அது பணமாக இருக்கட்டும், ஒரு ஆறுதலாக இருக்கட்டும், ஒரு எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு ஆறுதல் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன். அவங்க கூட ட்ராவல் பண்ணதுக்கு நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்.
இன்னைக்கு செஷன் வந்து கண்டிப்பா ரொம்ப டிராவல். எனக்கு மயிலாடுதுறை வரப்போகுது இன்னும் 5 நிமிஷத்துல. அப்பர் சீட்டு கீழே இறங்கி வாய்ஸ் இன்னைக்கு சொல்லியே ஆகணும். பிகாஸ் நான் வந்து நற்புலரிய ரொம்ப இந்த டீமே நான் ரொம்ப நேசிக்கிறேன். பட் என்னால் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மே மந்த் ஃபுல்லாக எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அம்மா ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அம்மா உங்களோட ஸ்பீச் சச் அ ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். நீங்கள் நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட எல்லாருக்கும் கூடியவர்களாக வாழ்நாள் முழுதும் நாங்கள் உங்களோட ட்ராவல் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணுமா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அருணகிரி சார் எப்பயும் போல் கலக்குறீங்க. உங்களோட தமிழ் பேசும்போது நம்மளா தமிழ் பேசுகிறதே பயமாக இருக்குது, அந்தளவுக்கு பேசுகிறீங்க. சூப்பராக கம்பேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி நன்றி சுஜாதா மேம். அடுத்து லட்சுமி நாராயணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மே தின உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு விஜயகாந்த் அண்ணன் கேப்டன் விஜயகாந்தன் அவர்களின் மே தின உழைப்பாளர் தினத்துக்கான பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சி துவங்கியது. அதை சரியான நேரத்தில் ஒளிபரப்பு செய்த அன்பிற்குரிய அருணகிரி சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய முதல் நாள் வெயில் தலைப்பில் உரையாற்றிய அன்பிற்குரிய அம்மா கோமதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இந்த காலையில் தான் பார்த்தேன். நேற்று வரை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்ன கொடுக்க போறாங்க என்ன ஏதுன்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் தூங்கிட்டேன். காலையில எழுந்து பார்த்த அதிகாலையில இன்னைக்கு என்ன தலைப்பா இருக்குன்னு பார்த்தா வெயில்னு போட்டிருந்தது. நிகழ்ச்சிக்குள்ள போட்டு பார்த்தா மேடம் தான் ஃபர்ஸ்ட் டே பேசுறாங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா போன வாரம் தான் என்கிட்ட அவர்களாக அழைத்து பேசினார்கள். நல்ல ஒரு பண்பாளர் என்பதனை அவளுடைய பேச்சின் வாயிலாக தெரிந்து கொண்டேன். கல்வி பணியை ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு தன்னை அர்ப்பணி என்று வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய இன்றைய முதல் நாள் பயிற்சி என்பது அனைவருக்கும் வெயில் எவ்வளவு தாக்கத்தை இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதை விட மிக சிறப்பான தாக்கத்தை இன்றைய முதல் நாள் அவருடைய உரை நிகழ்த்தி இருக்கிறது. நிறைய சொல்லி கொண்டு போகலாம். நேரம் நிறைய ஆகிறது. ஏற்கனவே சுஜாதா அவர்கள் அவரை பற்றிய விரிவான தகவல்களை தெரிவித்து விட்ட பின் இவருடைய இன்றைய நிகழ்வை மட்டும் பாராட்டி அம்மா அவர்களுடைய பணி சிறந்த பணி என்பதனை சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்களின் பாராட்டுகளை தெரிவித்து அனைத்து நண்பர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி லட்சுமி நாராயணன் சார். அடுத்து மில்டன் ராஜசேகர் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார் பேசலாம் சார். பேசுங்க கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் சகோதரி கோமதி அவர்களை குறித்து இது வந்து ரொம்ப அற்புதம். ரொம்ப லட்சுமணன் சார் வந்து அருணகிரி சாருக்கு வந்து எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்தாரு சில நாட்களுக்கு முன்பு. ஸோ அந்த பாட்டு இப்போ வைரமுத்துடைய வரிகள் இன்னைக்கு கேட்டோம். மேடம் வந்து சொல்றது இன்னைக்கு வந்து ஒரு பிஹெச்டி கட்டுரையே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ அதான் அவர்கள் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களிடமிருந்து நிறைய இருக்கிறது என்று தெரிந்து, அவர்கள் அந்த சமையல் குறிப்புகள் எல்லாம் சொல்றார்கள். அதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாத்தையும் வந்து நம்ம நோட்ஸ் பண்ணி எழுதி வச்சு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, எல்லாருக்கும் நம்மளுடைய கடமையை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். வெயிலோடு எப்படி உறவாடுறது என்பதை கற்றுக் கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திர சோலைகளே நீங்கள் வந்து நன்றாக இருங்கள் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்கு பாரதிதாசன் வழியில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மில்டன் ராஜசேகர் சார். அடுத்து வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். மேதினி முழுமைக்கும் தொழிலாளர் அனைவருக்கும் வணங்கி நாம் அவர்களுக்கு இந்த வாழ்த்துதலை தெரிவிப்போம். உலகில் உள்ள அத்தனை தொழிலாளர்களுக்கும் தலை வணங்கி வாழ்த்துதல் தெரிவிக்கும். அடுத்தது நம்ம நட்புலரியில 2 சட்டத்தை இன்னைக்கு வந்து நிறைவேற்றலான்னு நான் நினைக்கிறேன். அதுல முதல் சட்டம் சுஜாதா அவங்க சகோதரி சொன்ன மாதிரி எல்லாரும் இனிமே இவங்கள அம்மான்னு தான் அழைக்கணும்.
அம்மா வாங்க, அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மான்னு தான் இவங்கள அழைத்தாக வேண்டும். முதல் சட்டம். 2வது சட்டம், என்ன வேலை எது இருக்கோ உங்களுக்கு பணிகள் அதெல்லாம் இருக்கட்டும். முதல் நாளு நீங்க எடுத்துடணும். கட்டாயம் நீங்க தான் முதல் நாள் எந்த தலைப்பா இருந்தாலும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே தொடருவோம். இந்த 2 சட்டத்தையும் இங்க நட்புணர்வுல நிறைவேற்றி, அவர்களுக்கு அடிக்கடி, அன்றாடம் அதெல்லாம் இல்ல, அனுபொழுதும் வாருங்கள். இந்த நமது இதயத்திலே இணைந்திருக்கின்ற இணையத்திலே அனுபொழுதும் நீங்கள் இருங்கள். அப்படிங்கிற அன்பான வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். அடுத்து ரமேஷ் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி. கோமதி அம்மா வெயில் அப்படின்னு டாபிக் வச்சுட்டு ஒரே பாட்டு மழையா ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமை, சிறப்பு. மரம் என்னைக்குமே மனுஷனை விரோதியா நினைச்சது இல்லை. ஆனா மனுஷன் தான் மரத்தை விரோதியா நினைச்சு அதை வீணடிக்கிறான்னு சொன்ன விஷயம் ரொம்ப அருமை இருந்தது. வெயில எந்த அளவுக்கு நம்ம வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயங்களும் நிறைய செய்திகள்னா சொல்லிட்டே போகலாம். வெயிலுடைய ஆதி அந்தம் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே கோர்வை பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன பேச வராங்கன்னு தெரியல, பார்ப்போம். அருமையான ஒரு தலைப்பு, நிறைய இன்னோவேட்டிவான தலைப்புன்னு தான் நம்ம இதை சொல்லணும். என்னன்னா இதுல என்ன பேச முடியும் அப்படின்னு தான் 1ஆம் தேதி தோணும், 30ஆம் தேதி தோணும். ஆனா அடுத்த அந்த மாசம் இறுதியில பார்த்தோம்னா நிறைய செய்திகள் கிடைச்சிருக்கும். அந்த வகையில் வெயிலை பற்றி நிறைய செய்திகளை நம்ம தேடுவோம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு, சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வேர்ல்டு பீஸ்ல என்னோட ஒரு ஸ்பீச் இருக்கு, அன்புறகளில் போடுறேன், முடிஞ்சுன்னா ஜாயின் பண்ணுங்க. நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் சார், வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம். அடுத்ததா சரவணன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். மேடம், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அதேமாரி இந்த சூரியனார் கோயிலை பற்றி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு, நல்லா இருந்தது மேடம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, வெயிலில் எப்படி காத்துக்கணும். அதே மாதிரி மழையை நாம் வேண்டுகிறோம், மழை வேண்டான்னு. அது உண்மைதான், அது எல்லாரும் அதான் செய்கிறாங்க. என் வீட்டில் என் ஒய்ஃபு மழை பெஞ்சாதான் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் மழை தான் வேணும்னு. அது மாதிரி மழையை வேண்டாமல் விரும்பி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது சொல்லி வாழ்த்துக்கள் மேடம். சார், வாய்ப்பு நன்றி சார். நன்றி நன்றி சரவணன் சார். அடுத்து ஜெகநாதன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். கோமதி அம்மா அவர்கள் சிறப்பாக பேசினாங்க வெயிலை பற்றி. ரமேஷ் சொன்ன மாதிரி மாத முதல்ல என்ன பேச போறாங்கன்றது மாத முடிவில் நிறைய பேசியாச்சு. இன்னும் அப்பவும் இன்னும் என்ன பாக்கி இருக்கு, மீதம் இருக்குன்ற மாதிரி தோணும். அது ரமேஷும் நானும் வெயில்ல வேலை செஞ்சவங்க. அதாவது பட் நாங்க சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி இருப்போம். நிறைய ஒர்க்கர்ஸ் பிசிக்கலா ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். இந்த பிசிக்கலா ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெயில் வேற வழியே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இருக்கட்டும், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்ல இருக்கவங்க இருக்கட்டும், வெயில்ல ஒர்க் பண்றவங்களை தவிர மீதி எல்லாருமே நம்ம வெயில மேனேஜ் பண்றது ஈஸி. முடிந்த அளவுக்கு ஆஃபீஸ்ல இருக்கவங்க உள்ள இருக்க போறாங்க, வீட்டில் இருக்கவங்க 10 to 2 வெளியே வராமல் இருக்கலாம், 10 to 3 வெளியே வராமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். பட்டு வெளியே வேற வழியே இல்லாமல் வெயிலிலேயே வேலை செய்தே ஆக வேண்டும் என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான், அவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். அதற்கான பாதுகாப்புகளை எடுத்துக்கிட்டு அவங்க வேலை செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான தொழிலாளர் தினம் தான் இன்னைக்கு. அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கோமதி அம்மா வெயிலை பத்தி சொல்லிட்டு அதற்கான பாதுகாப்பு வழிகளையும் சொன்னாங்க. அந்த பானகம் சொன்னது நல்லா இருந்தது. பானகம் இன்னைக்கு மதுரையில கள்ளழகர் திருவிழால பானகம் வழியிலெல்லாம் கொடுப்பாங்க. அது நல்லா இருக்கும். அந்த கள்ளழகர் இப்போ ஆற்றில் இறங்கி எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. அந்த அருள் பாலிப்பு இந்த உலகத்திற்கே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிட்டு அந்த வெயிலையும் பொருட்படுத்தாம நிறைய பேர் அந்த கள்ளழகரை தரிசிப்பாங்க மற்ற நேரங்கள்லயும். ஏன்னா
அவர் ஊர் பூரா வரும்பொழுது எல்லாரும் எதிர்கொண்டு அவரை எதிர் சேவையில பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல மதுரையில இருக்க வெங்கட்ராமன் சாருக்கெல்லாம் தெரியும். ஸோ அது மாதிரியான வெயிலை பத்தி சிறப்பா பேசின கோமதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம், நன்றிகள். நன்றி நன்றி ஜெகநாத் சார். அன்னைக்கு சார் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு. எஸ் சார். ஆக்சுவலி தொழிலாளர் தினம் அப்படின்ன உடனே அதை பத்தி நான் சொல்ல விட்டேன். நம்ம என்னதான் மிகப்பெரிய ஆளுமைகளா, இன்ஜினியரா, பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் அவங்க நினைக்கிறத கை வச்சு செய்யற ஒரே ஆள் வந்து ஒரு தொழிலாளி தான். அவங்க இல்லைன்னா உலகத்துல எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு விஷயம் எடுத்து நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம், 1000 காசு வச்சுக்கலாம், எதா இருந்தாலும் அந்த கை வச்சு செய்யற தொழிலாளி இல்லைன்னா உலகம் இயங்காது. அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் சார். தொழிலாளர் இல்லாத நாடே இல்லையா அடப்போயா சூப்பர் ஸ்டாரோட சாங் இருக்கு. அருமை நினைவு கூர்ந்தமைக்கு. அடுத்து முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு மே 1 தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கோமதி மேம் எக்ஸலண்ட் செஷன்னு சொல்றதா, எக்ஸலண்ட் கச்சேரின்னு சொல்றதா, பாட்டு கச்சேரின்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாடல்களால நினைச்சிட்டீங்க. வெயிலோட இதுவே தெரியாத அளவுக்கு உங்க பாடல் மழை எங்களை வந்து நினைச்சிருச்சு அப்படிதான் சொல்லணும். அத்தனை பாடல்கள், அருமையான பாடல்கள். அப்படி உங்களுடைய குரல்ல கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. அந்த வெயிலுடைய இது எல்லாமே இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அது அதோட வந்து நம்ம மழை பெஞ்சானா ஐயோ மழை போதும் போதும் மழை பெய்யுது பெய்யுது பெய்யுதுன்னு சொல்லி சொல்லி அதை வர வேணாம்னு சொல்ற மாதிரி அப்பதான் வந்து மழை நேரத்துலதான் அந்த வெயிலோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து மிக சிறப்பான ஒரு இது. ஆனா அது வந்து ஒரு அளவுக்கு மேல போகும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அழகா சொன்னீங்க. ஆனா அந்த வெயில பயன்படுத்தி நம்ம எப்படி மொட்டை மாடியில வடாம் போடுறதுல இருந்து எல்லாமே நம்ம முன்னோர்கள் செஞ்ச அத்தனை இதையும் சொல்லி அந்த இதையும் சொன்னீங்க. அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்ன இதுலயே வந்து அந்த வடாம் போட்டு சாப்பிடணுங்கிற ஆசையை அப்படியே கிளப்பி விட்டீங்க. ஆனா மாங்காவை கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க, பானகத்தை கொஞ்சம் நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த டிப்ஸையும் சொன்னீங்க. ஏகப்பட்ட டிப்ஸ், மழைக்கான பாட்டு, வெயிலுக்கான பாட்டு, எல்லாமே அருமை சிறப்பா இருந்ததுமா. ரொம்ப அதுலயும் வேதாத்திரியத்தை சொல்லி அவ்வளவு அழகா சொல்லி இன்னைக்கு மாதத்தின் முதல் நாள்ல இந்த வெயில்ங்கிற டாபிக்ல அத்தனை கருத்துக்களையும் ஒண்ணா எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி மேடம். பாட்டா, பேச்சா, ஒப்பீடுகளா, ஓமைகளா, தீர்வுகளா, உணவுகளா, முதல்ல எப்பவுமே வந்து சிறப்பு தான் முதல் நாள். நன்றி மேடம். ஒரு சின்ன இது அருணகிரி சார், இன்னைக்கு நியூஸ்ல போடுறாங்க மே 12வது வாரத்துல வந்து தென்மேற்கு பருவ காற்று தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு சாதகமான வெயில்ல இருந்து கொஞ்சம் நம்மளை காத்துக்கிறதுக்கான வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி 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 சார். லாஸ்ட் 2 டேஸா இங்க கொல்கத்தா சிட்டி வந்து சிட்டி ஆஃப் ஜாய் எக்ஸ்பீரியன்சிங் ரெயின், மழை பெஞ்சிட்டே இருக்கு 2 நாளா. நன்றி சார். அடுத்து குமார் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெயில் நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாது. என்னால் மறக்க முடியாத ஒரு வெயிலால் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். வேலூர்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஃபேமஸானது ஆக்சுவலாக. அங்கே தான் நான் படித்தேன். 1977 மே மாதம் வந்து பிகாம் 3rd இயர் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது லோக்கல் காலேஜில் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். மே மாதம் 2 மணிக்கு இன்டர்வியூ. வீட்டிலிருந்து காலேஜுக்கு சைக்கிளில் போயிருந்தேன். சைக்கிளில் போகும்போது இந்த காலேஜ் வாசல்லேருந்து அந்த அட்மின் ஆஃபீஸ் பார்த்தா கொஞ்சம் தூரம் இருக்கும். தூரம் ஃபுல்லாக அந்த இடங்களில் ஃபுல்லாக மணல் கொட்டியிருக்கும் பயங்கரமாக. அதனால் அப்படியே குதிக்கும் அப்படியே அந்த. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த கல் வாசலில் வந்து சைக்கிளில் அப்படியே உள்ளே போகும்போது ஃப்ரண்ட் டயர் வந்து டபால்னு வெடிச்சிச்சு. வெடிச்ச உடனே அப்படியே பயங்கர வெயில்னால வெடிச்சிச்சு. ஏன்னா முதல்ல ஒரு இன்டர்வியூ போகிறோம் நம்ம வாழ்க்கையில், என்ன இப்படி அவசரமாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுனே அப்படியே சைக்கிள் தள்ளினே போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பட் லக்கிலி நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் அது என்னாச்சுன்னா அப்புறம் ஒரு 2.5 மாதம் கழிச்சு அப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து குரூப் 4 எக்ஸாமில் நான் ஜூனியர் ரெசிடெண்ட்டாக செலக்ட் ஆனதுனால அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன சொன்னா முதல் இன்டர்வியூவில் ஒரு கடும் வெயிலோடு நடந்து இது வந்து உண்மையிலே மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. ஸோ இது வந்து வெயில்னாவே டக்குன்னு எனக்கு இது ஞாபகம் வருது. இதுதான் மே மாதம் தான் இது ஞாபகம் வரும். இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் கோமதி மேடம் பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. திருப்பி நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ரொம்ப அருமையாக பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். ஸோ மே தின வாழ்த்துக்களுடன் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி குமார் சார். அடுத்து லோகநாத் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய நற்புலரி காலை வணக்கம்.
இன்றைய தொழிலாளர் மே தினம் அனைவருக்கும் தொழிலாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அஜித் சார் இன்னைக்கு பிறந்த நாள், அவர் தலைக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேடம் வந்து ரொம்ப இன்னைக்கு பாட்டுடை தலைவன்னுவாங்க, பாட்டுடை தலைவி. ரொம்ப பாட்டே நிறைய பாட்டு வந்து ரொம்ப ஆழமான கருத்துடைய பாடல்கள், சினிமா பாடல்களோட அவங்க தனியாக நிறைய பாடல்கள் பாடுறாங்க. மேடத்துக்கு கோடான கோடி நன்றி. மேடம் வந்து ரொம்ப அழுத்தமானவங்க, நெஞ்சில் உரம் வேண்டும்னு பாரதி சொன்னாங்க. அது மாதிரி ரொம்ப நெஞ்சு உரம் ஜாஸ்தி. அவங்க 10th முடித்த உடனே மேரேஜ் பண்ணணும்னு நினச்சாங்களா வீட்டில். ஆனால் அவங்க நான் சூசைடு கூட பண்ணிக்குவேன், மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் படிக்கணும் அப்படின்ட்டு 5 நாள் பட்னியாக இருந்து பிஎஸ்சி சேர்ந்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம நட்பில் இருக்கிற எல்லா பெண் குழந்தைங்களும் அவங்க தன்னுடைய சொந்த மகளாக தான் நினைக்கிறாங்க. அது உண்மையிலே நம்ம வீரா சார் சொன்னபடி அவங்க ஒரு எல்லாருக்குமே ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்க. ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. ரொம்ப பின்னோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும், எல்லாரும் பின்னோட்டமும் நல்லா இருக்கு. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூறுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள், மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்று நன்மை கூறுங்கள், அண்ணா சொன்ன வழி என்று நன்மை தேடுங்கள், நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ரொம்ப நன்றி ஐயா. அன்னையர் சார் ரொம்ப நன்றி 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 ஐயா. நன்றி லோகநாத் ஐயா. நீங்களும் நல்லா இருக்கணும், நட்புலரில தொடர்ந்து பாடல்களை தரணும். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். அடுத்து திரிபுர சுந்தரி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நட்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம், மே தின வாழ்த்துக்கள். அம்மா கோமதி அம்மா ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்க பேச்சு, பாடல்களும் அருமை. நல்லா ஜில்லுன்னு மோர், நொங்கு, இளநீர் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப அருமை. உங்கள் புகழ் மேலும் மேலும் வளரட்டும். அனைவரும் கூறிட்டாங்க கருத்துக்களை, அது ரொம்ப அருமையா இருந்துச்சுமா, அற்புதம். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி மேம், ரொம்ப சுருக்கமா சிறப்பா சொல்லிட்டீங்க. அடுத்து ஈலர் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். கோடீஸ்வர காலை வணக்கம், மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். ஒரு தொழிலாளியும் வேர்வை சிந்துறான் அப்படின்னா சூரியனோட எஃபெக்ட் அப்படிங்கிறத முத நாள் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டாங்க பாருங்க, செம பாட்டா வந்து கொட்டுது அப்படியே. ஒரு பாட்டம் அந்த ஸ்பஷ்டம்னு சொல்லுவோம், ஸ்லோகம் சொல்லும் போது ஸ்பஷ்டமா சொல்றா அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த வார்த்தைகள் தான் அழகா புரியற மாதிரி. சில இதெல்லாம் நம்ம லிரிக்ஸ்ல எல்லாம் பாட்டோட கேட்கும் போது புரிஞ்சிருக்காது. இந்த லிரிக்ஸை மட்டும் பிரமாதமா சொல்லும் போது, அந்த வெயிலோடு விளையாடு பாட்டுல இருந்து இந்த படத்துல வந்து சூரியன், சிவப்பு சூரியன், அக்னி நட்சத்திரம், இது மாதிரி படம்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து என்னோட வாழ்க்கையில செமையான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, வேத்து கொட்டும் போது இந்த பிசினஸ் ஆட்டிடியூடே வந்ததே இந்த வெயில் தான். அது நான் வந்து பணம் சம்பாதிச்சு சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த வெயிலுக்கு. வீட்டுல வந்து காலேஜ்ல படிக்கும்போது கர்ச்சீப்பு கேட்ட கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது. அதாவது கர்ச்சீப்பு கேட்கும்போது அம்மா வந்து அப்பாவோட வேஷ்டியை கிழிச்சு கொடுத்தாங்க, இதாண்டா கர்ச்சீப்பு அப்படின்னு. அதை எடுத்து வேத்து கொட்டுறத துடைக்க முடியல. அப்படி ஆரம்பிச்சதுதான் என்னோட. உடனே முடிவு பண்ணேன், தம்பே நான் கர்ச்சீப் இன்னைக்கு வாங்க போறேன். அதாவது கர்ச்சீப்பை வீட்டுல கொடுத்தாலும் நம்மளால வாங்க முடியாது, இந்த வெயிலோட தாக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படி நினைச்சு தொட்டதுதான் இந்த வில்வா ஜூஸ். கிட்டத்தட்ட 25 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன். 75 ரூபாய் ஆரம்பிச்சு இன்னைக்கு 350 ரூபாய்க்கு அல்சர் வராது, மோஷன் நல்லா போகும், யூரின் நல்லா போகும். இப்படி அருமையான ஜூஸை 10,000 ஜூஸ் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கிட்ட வருது பாருங்க, அதை எடுத்து புடிச்சு நிறுத்தி அனுபவிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது இருக்கு பாருங்க, அதை பரிபூர்ணமா பார்த்தேன் தெய்வமே. இன்னைக்கு வந்து அவ்வளவு எக்ஸலண்டா இருந்தது. கிவன் எக்ஸ்பிளைன். அதாவது ஒரு நாளும் நீங்க முதல் நாள் வரும்போது ஒரு குத்தாட்டம் இருக்கிறது இருக்கு பாருங்க, யார் பேசுனா என்ன பேசியிருப்பாங்க, இதெல்லாம் அந்த அனலைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. அதனால டே 1 யூ ஆர் செலிப்ரேட்டிங் லைக் எனிதிங். சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து மாசம் களத்துல இறங்கிருங்க. உங்களோட அந்த ஹாப்பியான கிவிங் எல்லா ஏரியாவையும் டச் பண்ணிட்டீங்க. அதாவது என்னன்னா, மாம்பழம் வந்து எவ்வளவு தூரம் கெடுதல், இந்த சீசன்ல தான் வளரும் அது. ஆனா நமக்கு சுகர் இருக்கிற ஆளுக்கு ஏற்றிடும், வயிற்ற வலிக்கும்.
நம்மலாம் தள்ளி வைப்போம். சில விஷயங்கள்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு மாங்காயெல்லாம் அவ்வளவு கெடுதல், ஊறுகாய் போட்டு சாப்பிட்றது அவ்வளவு கெடுதல். இதெல்லாம் நம்ம அவேர்னஸ் தான், இதைத்தான் மெயினா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் போகாதரா அப்படின்னா, ஆரோக்கியத்தை இன்னைக்கு வந்து ஆரோக்கியமும் ஆனந்தமும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்ததையுமே வாழ்க பல்லாண்டு, ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு நிறைய விஷயங்களை ஒரு ஆளை நம்ம பார்த்துட்டு சாதாரணமா பார்த்துடுறோம். இல்ல, இங்க மேடம் வந்து அம்மா மாதிரி அந்த அரவணைப்போட நிறைய பாடல்களை கொடுத்ததுக்கு வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி சார். அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். Yes, sir. Happy morning. Most respected to all. Happy morning. Happy May Day. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, இன்னைக்கு ஹாலிடே. டுடே செஷன் வாஸ் வெரி நைஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் குட் எஃபோர்ட்ஸ். ரொம்ப அருமையா இருந்தது. வெயில், வெள்ளரி பிஞ்சி, நொங்கு, சர்பத்து, நன்னாரி. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் இந்த வெயிலுக்கு நல்லதுன்னு சொல்லி அது தெரிஞ்சாலும் ஸோ நீங்கள் அதை இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. சச் ஏ கிரேட். நிறைய விஷயங்கள், ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லா தலைப்புலேயும் சாருங்க சொன்ன மாதிரி சாங்ஸாக இருக்கட்டும் அண்டு அதர் ரிசோர்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் சூப்பர். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இனிஷியேட் பண்ணிட்டீங்க. குட். மழை வரும்னு இன்னும் மே 2 வீக்கில் தான் வரப்போகுதுன்னாங்க. இன்றைக்கே எங்கள் கடலூர்லலாம் அப்படியே ரொம்ப க்ளவுடு ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப டார்க்காக இருக்குது, வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அண்டு என்ன சொல்லணும், சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீசனையும் நம்ம ரொம்ப அனுபவிக்கணும். அதில் வெயில் சீசன் தான் ரொம்ப அதிகமாக அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அக்கார்டிங் டு த குளோபல் வார்மிங்கால் நம்ம நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால எல்லாரும் ஏசி, ஃபேனு இது இல்லாமல் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அது வெயிலில் வாழ்ந்தவங்களாம் என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷனில் எங்கள் குடும்பம்லாம் வெயில் தான். எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாலாம் வெயிலில் தான் வேலை செய்வாங்க நிலத்துல. ஸ்டில் அவங்கெல்லாம் வந்து வயோதிகம் ஆயிடுத்து, பட் நல்லா இருக்காங்க கடவுள் புண்ணியத்தில். வெயில் வந்து நம்மள நீண்ட நாள் வாழ வைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஏசிலையும் ஃபேன்லையும் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஷெட்டிங்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறதுனால சைலண்டா அவங்க வந்து மர்டர் சாவர ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இதுல எஸ்பெஷலா டாக்டர்ஸ் தான் நிறைய வந்து 30 வயசு 35 வயசுலயே வந்து இறக்கப்படுறாங்க அப்படிங்கறதுலாம் இதுல இருக்குது. நீங்க வெயில அனுபவிச்சு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட நீர்லாம் வெளியில வரும்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் அப் பர்சனா தான் இருப்போம். ஆனா நம்ம அதை வெயில் அந்த ஷெட்டிங் யாருமே விரும்புறது கிடையாது. எங்கடா நிழல் கிடைக்கும், எங்கடா ஏசி இருக்கும், அங்கதான் நம்ம இருக்கணும், உடம்புல வேர்வையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஸோ வேர்வை வர்றதுதான் வந்து பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருவரும் புரிஞ்சுப்போம். அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். ஸோ யூ ஜஸ்ட் லைக் திஸ் வெயில், இந்த வெயில் எல்லாருமே விரும்புவோம். அதோட நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். வெயில் எல்லாம் கொஞ்சம் போற சுச்சுவேஷன் இருந்தா அவசியம் போயிட்டு வருவோம் அப்படிங்கறதான் என்னுடைய பர்சனல் advice to you all. Thank you so much, madam. Thank you so much. Thank you so much, sir. நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து நாகவலி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். உங்களோட செஷன் அறிமுகமே செம்மையா கலக்கல ஆரம்பிச்சிங்க. தேங்க்யூ சார். கோமதி மேடம் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், செம்மையா கலக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டேவே 6 செம்ம. வர்றவங்க எல்லாரும் என்ன தேடணும், இவங்க பேசாததான் தேடணுமேனு ஒரு நாளும் கேட்கிற அளவுக்கு செம்மையா கலக்கிட்டீங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி போட்டோமே செம்ம. ஆரம்பமே அறிமுகம் செமையா இருந்தது. ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களோட கருத்துக்கள் அப்படியே இந்த வெயிலுக்கு குளிர்கால தென்றலா எங்க மனசுல அப்படியே பதிஞ்சுது. அம்மா சூப்பர். அப்புறம் ஒவ்வொன்றும் நீங்க சொன்னது இந்த மாங்காய் பத்தி, மாம்பழம் பத்தி, சர்பத் பத்தி அப்படியே ஒன்னும் வெயிலுக்கு இதமா இருந்தது. இந்த வெயில எப்படி கடக்க போறோம், வரப்போகுது 4ஆம் தேதியிலேருந்து அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன். சூப்பர் மேம். தேங்க்யூ தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி மேம். அடுத்து வரவங்களும் சளைக்காம வெயிலுக்கும் குளிருக்கும் நடுவுல நிறுத்துவாங்க டாபிக்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்து தாமோதரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். உங்களுக்கு இனிய காலை வணக்கம். மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க தூக்கம்தான் முக்கியம் அவங்களுக்கு. அம்மா வந்து வெயில் வந்ததுடா ஒன்றும் தூங்குறியடா வீட்டில், எப்படா தம்பி ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்லி அம்மா எழுதுவது போல இன்று நட்புலரியில் வெயில் வந்தவுடன் கோமதி மேடம் அவர்கள், கோமதி அம்மா அவர்கள் எல்லோரையும் எழுப்பி விட்டார்கள். வெயில் வந்து விட்டது, இன்னும் தூங்குகிறீர்களே என்று. முதல் நாளில் கொடுத்த இந்த பொழிவு 30 நாளும் தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை
எல்லோரும் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் முன்னுரையாக நிறைய கருத்துக்களை கொடுத்து விட்டார்கள். இதை வைத்தே 30 நாள் ஓட்டி விடலாம் என்று ஒரு எண்ணம். சிறப்பான உரை. இன்று அழக ஆற்றில் இறங்குகின்ற வைகை ஆற்றில் அவர் மீது எவ்வளவு தண்ணியை பீச்சினாங்க. இந்த வெயிலே அவருக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. குளிர் அவர் உடம்பில் இப்பொழுது இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணீரை பீச்சி வைகை ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து எல்லோர் மீதும் தெளித்து கொள்கிறார் என்றால் அந்த வெயிலின் தாக்கம் இன்று இல்லை, ஆனால் நாளை. அதே போல வெயிலை பற்றி சிறப்பாக பேசும் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெயில் உழவர்களுக்குத்தான் வெயில். மற்ற வேலை செய்பவர்கள் நிழலில் கூட சென்று விடுவார்கள். ஆனால் வயலில் வேலை செய்யும் உழவர்கள் வெயிலில் தான் இருக்க வேண்டும், நிழலை தேடி செல்ல முடியாது. அந்த அளவுக்கு பயிர் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் சிறப்புடன் வாழ இந்த மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி தாமோதரன் சார். அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மே தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியம் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். கோமதி அம்மா, இன்னைக்கு செஷன் ரொம்ப முதல் நாளே வெயில்ன்ற டாபிக்ல வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க பாட்டு பாடுறது ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல குரல் வளம். அதுக்கப்புறம் மழையை பத்தி பேசுறதுனாலும் சரி, மரங்களை பத்தி பேசுனது, வெயிலை பத்தி பேசுனது, வெயில்ல நாம என்ன வெயில் இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், வெயில் வந்தா நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது, நம்ம என்ன உணவு வகைகள் உண்ணணும், இதெல்லாம் பத்தி சொல்லி ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப சூப்பரா கலக்கிட்டீங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சுனிதா மேம். வேற யாராவது பின்னூட்டம் தரலன்னா நம்ம இன்கால் மெசேஜ் போகலாம். அம்மாவுக்கு பாட்டுடை தலைவி என்றே பட்டம் தரலாம். எல்லா ஆசிரியர்களும் இப்பொழுது நற்புலரில் பாட்டு பாடவே ஆரம்பித்து விட்டார்கள். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக மாறும் நற்புலரில் பாட்டுக்களுக்கு பஞ்சமே இல்லை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். லோகநாத் சார் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாய்ப்பு கொடுத்து நன்றி ஐயா. மதம் வளர்ப்பும் நடைபெறும். மதம் இல்லையே மனிதன் இல்லை. மேடம் வந்து 1980 ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங், லோயர் ஹையர் இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாலேஜ். அவங்கள பற்றி ரொம்ப பெருமையா நினைக்க வேண்டியதா இருக்கு. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி லோகநாத் சார். இன்கால் மெசேஜ் போகிறோம். சண்முக சுந்தரம் சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் வெயில் வித் நைஸ் எக்ஸ்பிளனேஷன், ஃபேக்ட்ஸ் அபவுட் சன், சூரியனார் டெம்பிள், வேதாந்திரி தவம், precautions and food to be taken during this hot season, etc. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தன்மானம் சார், அனைவருக்கும் அன்பான இனிய மே தின வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வெயிலுக்கு ஒரு ஆய்விலே தந்த கோமதி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல் நாளே வெப்பத்தை வேர்வை துளி போல் வார்த்தைகளால் விரட்டி அடித்து விட்டீர்கள் மேடம், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் பின்னூட்டம் கொடுத்துட்டோம். இன்கால் மெசேஜ் முடிச்சிட்டோம். மேடமோட ஏற்புரைக்கு போயிடலாம். கோமதி மேம் உங்களுடைய ஏற்புரையை தரலாம். தேங்க்யூ சார். முதல்ல உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றீங்க. எப்போதுமே அந்த இன்ட்ரோவை தாண்டி நம்ம நல்லா பேசணுங்கிற கவலை வருது. அதே மாதிரி எல்லாருமே பின்னோட்டம் கொடுத்த அத்தனை பேருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எல்லாருமே வந்து நல்லா சொன்னீங்க. அதில் இந்த சுஜாதா முத்துலாம் எப்படின்னு சொன்னால் ஸ்டோன் கனெக்டட் டாட்டர்ஸ். அவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் எனக்கு பொண்ணாவோ இல்லை நான் அவங்களுக்கு மகளாவோ இருந்திருக்கணும் என்னமோ, ரொம்ப அம்மா மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஹீலர் சார் கூட அந்த மாதிரி வெயிலுக்கு நன்றி சொன்ன ஒரே ஆள் அவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சொல்லியிருந்தாங்க. மஞ்சுளா மேடம் கூட விட்டமின் டி அதை பற்றி சொன்ன மாதிரி இருந்தது இன்டைரக்டாக. இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய வாழ்த்துறீங்க. இந்த வாழ்த்துக்கள் வந்து இந்த ஒரு மாதம் என்ன அப்படியே நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபுல் ரீசார்ஜ் 10% ரீசார்ஜ் மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்பேன்.
ஒரு டாபிக் கொடுத்துட்டா மறு நிமிஷம் எனக்கு அதை பத்தி யோசிக்கணும், அதை பேசணும். அதுல ஃபீட்பேக் என்ன கொடுப்பாங்க, இந்த சிந்தனை என்ன பாட்டு எடுக்கணும், இப்படிலாம் வேற எல்லா விஷயத்தையும் நான் தள்ளி வச்சிடறேன். ஈவன் எம்எஸ்சி யோகாவை கூட தள்ளி வச்சுட்டு இதை பத்தியே சிந்தனை பண்ணி இப்போ நேற்று 7 மணிக்கு என்னதான் தெரியும், அதுக்கப்புறம் யோசனை பண்ணி எல்லாத்தையும் எழுதுற அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அந்த 2 நாட்கள் ரொம்ப நல்லா போகுது. எனக்கு நேற்றும் இன்னைக்கும் ரொம்ப பிரமாதமான நாட்களா என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப இந்த நற்புலரியில் பேசுற அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் டேயா இருக்கு. அதே மாதிரி அஜித் சாரோட பர்த்டே இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். அந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது மாதிரி சித்திரை திருவிழா நம்ம ரொம்ப ஆவலா டிவியில பார்த்து மகிழ்கிற ஒரு சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதை பத்தியும் நான் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். ஃபீட்பேக் சொன்னவங்க, கவனிச்சவங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய பெரிய நன்றி. மில்லியன் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேம், சிறப்பான ஏற்புரை கொடுத்துருக்கீங்க. நம்ம நாராயணன் சார், மேஜர் நாராயணன் சார், மோஸ்ட் காம்ப்ரன்சிவ் கவரேஜ் அபவுட் வெயில், தரோலி என்ஜாய்டு மேடம். ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் அஜித் தலை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பாகவும் நட்புலரி சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சித்திரை திருவிழாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த இனிய நிகழ்வு. எஸ் மேம். மேம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது மேம். அந்த பாட்டு வைப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையிலே கலக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் மேம். லாஸ்ட்டாக வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன் நீங்கள் பேசுனதுக்கப்புறம். சாரி, தேங்க்யூ சார். ஓகே சார். நன்றி நன்றி மேடம். ஸோ கடைசியாவது ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்கல்ல, அதுதான் நிறைவு. ஸோ சிறப்பாக இருந்தது. இந்த முதல் நாள் வந்து மிக ஒரு அருமையான காம்ப்ரன்சிவாக எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இன்னைக்கு செஷனை வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்த மேடத்துக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச்பி, அருணகிரி. நாளை மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி 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 சார். மேதின வாழ்த்துக்களுடன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். முத்துலட்சுமி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். ஒரு முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். கோமதி மேம் இருக்கீங்களா? அவங்க பாவம் யூஸ்வலா 10 மணிக்கு அந்த மாதிரி படுக்கிறவங்க நேத்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் டே இந்த டாபிக் வந்து சொன்னாங்க. ரொம்ப ஆசை எனக்கு ஃபர்ஸ்ட் டே பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டேல இந்த டாபிக் இவ்ளோ ஸ்ரத்த எடுத்து அந்த ஷார்ட் ஸ்பேன்ல இவ்ளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணது வந்து மிக பிரமாதமான விஷயம். அதுதான் அத சொல்ல மறந்துட்டேன் நானு. உண்மையிலேயே அவ்ளோ சின்ன நேரத்துக்குள்ள இவ்ளோ தகவல்கள சேகரிச்சிருக்காங்க. அதுவும் நமக்காக இத ஷேர் பண்ணணும்னு நைட் 11:30 வரைக்கும் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம்மா. தேங்க் யூ சோ மச். நன்றி நன்றி மேடம். எனக்குமே 10 மணிக்கு தான் யார் பேசுறாங்க